பகீரா, என்னாச்சு பகீரா? பலு, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ எப்படி கட்டிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்க தான் பின்னாடியே வந்தோம். நீ தனியா தூங்குறது நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். அவன் இப்படி பண்றதுனால அவனுக்கு ஆபத்து ஏற்படலாம், அதை ஏன் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு கத்திக்கிட்டே இருந்தான். அதனால ராத்திரி முழுக்க நாங்க உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு நிமிஷம் இரு. அதை கேளு. என்ன இது? சீக்கிரம் வாங்க, ஒளிஞ்சுக்கலாம். இப்படி நடக்க கூடாது. ஒரு நிமிஷத்துல எல்லாமே போயிடுச்சு. கவலைப்படாத மோக்லி. நான் தான் சொன்னேன்ல. சரி சரி, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். ஆனா நான் என்ன செஞ்சாலும் நீங்க குறை சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? நீ சின்ன பையன் மௌக்லி, இந்த காட்டுல ஆபத்து அதிகம். பலு, உன்னை விட எனக்கு இந்த காட்டை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். வேணா நான் உனக்கு நிரூபிக்கிறேன். நான் மறுபடியும் ஒரு வீடை கட்டி அதுல தான் தங்க போறேன், புரிஞ்சுதா? தனியா தங்க போறியா? ஆனா அது உனக்கு நல்லதில்ல. அப்படி ஒண்ணு எனக்கு தோணல. இரு இரு. அவனை போக விடு பல்லு. இந்த மாதிரி தனியா போனாதான் அவனுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். தனியா இருக்கிறதுல அப்படி என்னதான் ஆபத்து இருக்குன்னு தெரியலையே. பல்லு ஏன் எல்லாத்தையும் ரொம்ப பெருசா எடுத்துக்கிறான்? பல்லு, நீ ஏன் தான் எப்பவுமே இப்படி? யாரு நீ? பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்க. நான் தான் பூனியா, இமயமலையில இருந்து வர சிவப்பு கரடி. இந்த பூனியா ஒண்ணு வித்தியாசமான குட்டி இல்ல. உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் பூனியா. என்னோட பேரு மௌக்லி. நான் ஒரு மனுஷன். நான் இந்த காட்டுல தான் இருக்கேன். ஆமா, நீ இந்த காட்டுல என்ன பண்ற? பனிக்காரனிங்க எப்பவுமே குளிர்காலத்துல காட்டுல வாழுங்க. இதுதான் எனக்கு முதல் பனிக்காலம். இந்த காட்டை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான். அதனாலதான் நீ என் கிட்ட வந்து கேக்குற. நிஜமாவா சொல்ற? அப்ப நீ இந்த காட்டை எனக்கு சுத்தி காட்டுறியா? ஓ அதுவா? அத பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் புது கூடாரத்தை கட்டணும். நீயும் என் கூட வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வந்து எனக்கு உதவி பண்ணுவல்ல? கண்டிப்பா உதவுறேன். நன்றி நன்றி நன்றி. நீ எப்படி கவலையே இல்லாம இருக்க? மௌக்லியை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவன் ஏதாவது புதகுழியில விழுந்திருப்பானோ? ஒருவேளை அவன் சந்தோஷமா கூட இருக்கலாம்ல பல்லு. பல்லு, இதுதான் வெள்ளமலை பகுதி. இங்க நம்மளுக்கு நல்ல முகில் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த பகுதியில நிறைய பயங்கரமான தேனீகள் எல்லாம் இருக்கு. போனியா? நன்றி நன்றி நன்றி. மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க. இங்கதான் யானைங்க எல்லாம் வாழும். ஹாத்தின்னு ஒரு பலசாலியான யானை இருக்கு. இங்க இருக்கிற விழுதெல்லாம் ரொம்ப பலமா இருக்கும். போனியா? மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க. நீயுமா இங்க ஜாலியா இருக்கு? உனக்கு ஒண்ணு ஆகலே? இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே ஆகல. நான் வேணும்ட்டு தான் கீழே விழுந்தேன். ஏன்னா என் வீடு கட்ட சேர்ந்த மண் இங்க தான் இருக்கு. அதுக்கு தான். ஓ, இந்த காட்டிலே நீதான் புத்திசாலியான பையன். அதுல என்ன சந்தேகம்? இங்க எங்கேயாவது குளிர்ச்சியான அமைதியான இடம் இருக்கா மோக்லி? ஏன்னா இங்க எனக்கு ரொம்ப சூடா இருக்கு. குளிர்ச்சியான இடமா? எனக்கு ஒரு இடம் தெரியும். இந்த பக்கம் போலாம் வா.
பலு பலு இது ரொம்ப பாதுகாப்பான இடம் தானே? ஓ, இது ஒரு பாதுகாப்பான இடம் தான். நான் ஒரு புத்திசாலியான காட்டுவாசி, அதை மறந்துடாத. உண்மைதான். சரி, நாம அப்புறம் சந்திக்கலாம். நான் இங்க பக்கத்துல தான் இருப்பேன். ஆ, ஆ, ஆ. இந்த இடம் நல்லா தானே இருக்கு. அவன் எங்கேயாவது ஆபத்தான பகுதியில மாட்டிக்கிட்டு இருந்தாலோ இல்ல பள்ளத்துல விழுந்திருந்தாலோ நம்மளால என்ன பண்ண முடியும்? ஓ, அவனுக்கு எதுவும் ஆகல. அப்படியா? மௌக்லி, நீ இங்கதான் இருக்கியா? கொஞ்ச நேரம் கூட உன்னால அவனை பிரிஞ்சிருக்க முடியாதா? சரி சரி, நாம இங்க இருந்து கிளம்பலாம். இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற பனிக்குகையில விஷ ஜந்துக்கள் அதிகமா இருக்கும், தெரியுமா? ஆ, ஆ. இது விஷப்பாம்பாச்சே. என்ன சத்தம் அது? ஆ? போனி, போகாத, வேண்டாம் மௌக்லி. இன்னொரு வழி இருக்கு, அந்த பக்கமா போய் காப்பாத்தலாம். அதுங்களுக்கு அந்த வழி தெரியாது. ஹேய், இங்க பாரு. நான் இங்க தான் இருக்கேன். சீக்கிரம் வா, வா, சீக்கிரம் வா. போன்யா, இங்க இருந்து போ. பவுனி கிட்ட வராத. அவ கிட்ட போகணும்னா முதல்ல என்ன தாண்டி தான் நீங்க போகணும். போனியா குதிக்க பயப்படுறா. என்னால அவளை வெளியே கூட்டிட்டு வர முடியல. அப்படின்னா நம்ம முதல்ல பாம்புகளை அங்க இருந்து துரத்த பார்ப்போம். நல்ல யோசனை தான். ஆனா நாம எப்படி அதுங்களை வெளியே கொண்டு வர முடியும்? எனக்கு தெரியும். எனக்கு ஈரமண்ணு தேவை. அங்க ஒரு ஆறு இருக்கு, அங்க போய் எடுத்துட்டு வாங்க. ஈரமண்ணா? அது எதுக்கு? நேரத்தை வீணாக்காத பல்லு. கேள்வி கேட்காம சீக்கிரமா போய் கொண்டு வா. சரி வா பக்கீரா, போய் எடுத்துட்டு வரலாம். அவளை விட சொல்லி சொன்னல. முடிஞ்ச என்ன பிடிங்க. இதோ இங்கதான் இருக்கேன். நான் அந்த பக்கம் இல்ல, இங்கதான் இருக்கேன். என்ன பார்க்க முடியலையா? சீக்கிரம் வாங்க பயந்தாங்கோலிங்களா. அதான் முன்னாடியே சொன்னல, நீங்க என்ன பிடிக்க முடியாதுன்னு. மௌக்லி, நாங்க கொண்டு வந்துட்டோம். நல்ல வேலை செஞ்ச. இப்ப இந்த வழியை அடைச்சிட்டோம். உள்ள இருக்கிற வழியை அடைக்கணும். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். மௌக்லி, உன் திட்டம் என்னன்னு கொஞ்சம் சொல்றியா? அவன் சொல்றத மட்டும் செய்வோம். அவன் எல்லாத்தையும் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு அதுங்களை அடைச்சாச்சு. ஆனா பாம்புகள் கூட சீக்கிரமே வந்துடும். போனியா, உனக்கு எதுவுமே ஆகல. நன்றி நன்றி. இவன் புரிஞ்சு பண்றானா இல்ல புரியாம பண்றானா? நீ இன்னும் தனியா இருக்க போற எண்ணத்தை மாத்திக்கலையா மௌக்லி? இனிமே நீ கவலைப்பட தேவையில்ல பல்லு. இந்த புது வீட்ல நம்ம 4 பேருமே இருக்கலாம். அப்படின்னா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்றியா? அப்படி பண்றது சரியா வரும்னு தோணல. சும்மா தமாஷ் பண்ண பகீரா. இது நான் பொன்னியாக்கான கட்டின வீடு. நன்றி நன்றி நன்றி. ஆனா நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் நான் வாழ்றதுக்கான வீட்டை நானே கட்டிப்பேன்.
கொட்டுங்க கொட்டுங்க அப்படிதான் கொட்டுங்க. ஆ பல்லு பகீரா தூக்கத்துல என்னென்னமோ வளர்றான் தெரியுமா? மோக்லி மோக்லி இப்படி ஒரு கனவு இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. இப்பவும் நான் கனவு தான் காண்டுகிட்டு இருக்கேனா? நீ இன்னும் உன் குறும்புத்தனத்தை விடலையா மௌக்லி? மன்னிச்சிடு பல்லு. நான் மோக்லியை கூப்பிட தான் இங்க வந்தேன். இன்னைக்கு ராத்திரி ஓநாய்கள் கூட்டம் நடக்க போகுது. அக்கேல அங்க கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. நாம போலாம் மௌக்லி. ஆனா நீ அங்க வந்து உன் குறும்புத்தனத்தை காட்டக்கூடாது. ம். அகேலா எங்க? இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே. அவருக்கு இத பத்தி தெரியும்ல? யாராவது அகேலாவை பார்த்தாங்களா? பையனா என்ன செய்ய போறா? இன்னைக்கு நம்ம தலைவர் நம்ம கூட்டத்துக்கு வராததால நான் அவர் சார்பா இன்னைக்கு நடக்க போற இந்த கூட்டத்துக்கு முன்ன நின்னு தலைமை தாங்க போறேன். என்ன நீயா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நீ ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா? இதுதான் சட்டம். தலைவரால கூட்டத்துக்கு வர முடியலனாலும் இல்ல இஷ்டம் இல்லைனாலும் ஒரு புது தலைவரை நாம முடிவு பண்ணணும். அகேலாவுக்கு அப்புறம் எனக்கு மட்டும்தான் தலைமை தாங்குற தகுதி இருக்கு. இதுக்கு அக்கேல என்ன சொல்றான்னு நம்ம கேட்கணும்ல. நான் போய் அவனை கூட்டிட்டு வர போறேன். அக்கேலா பாம்பு பாம்பு என்ன கொத்திடுச்சு. நல்ல வேளை தாமதமாகல. பல்லு ஆழமாவும் படல. பச்சளை பாசி தான் பாம்பு கடிக்கு சிறந்தது. ஆனா பாசி இங்க இல்லையே. அதை எப்படி கொண்டு வர்றது? அது நிறைய தேவைப்படுது. அதை கொண்டு வந்தா பழைக்க வச்சிடலாம். சரி. இரு, மௌக்லி அவசரப்படாத. இது ராத்திரி நேரம். கவலைப்படாத பல்லு, நான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணாகாது. நம்ம கூட்டம் நடக்கிற இடத்துல சந்திப்போம். பல்லு, என்ன கூட்டம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. நான் என் இனத்துக்காரங்க நடுவுல தான் உயிரை விடணும். எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? உன்னை எப்படியாவது நாங்க காப்பாத்திடுவோம். மோக்லி, ஆமா, இந்த ராத்திரி நேரத்துல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பச்சையான பாசியை தேடிங்க வந்திருக்கேன். அக்கேலவா பாம்பு கடிச்சிருக்கு. பாசி இருந்தாதான் காப்பாத்த முடியுமா? ஓ, நீ எதை பத்தி சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப தேடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க மழை அதிகமா பெஞ்சதால தண்ணி அதிகம் வந்திருக்கு. பாசி எல்லாம் அழுகி போயிடுச்சு. ஓ, பல்லுக்கு வேற ஏதாவது வழி தெரிஞ்சிருக்கும். என்ன என்ன யாராவது காப்பாத்துங்க. ஏக்கி, நான் தான் கத்துனேன். இந்த பொறியில தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன தயவு செஞ்சு காப்பாத்து. என்ன காப்பாத்த முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. ரொம்ப நன்றி. அந்த வேட்டைக்காரனுக்கு பாம்பு கடிச்சதுனால நான் தப்பிச்சிட்டேன். இல்லனா நான் அவ்வளவுதான் போ. அக்கேலவ கடிச்ச மாதிரி இன்னொருத்தரையும் பாம்பு கடிச்சிருச்சா? ஆமா, அந்த வேட்டைக்காரர் கூட வந்தவர்கிட்ட ஒரு பெரிய பை இருந்தது. அதுல பாம்பு கடிக்க ஒரு மருந்தும் இருந்தது. என்ன மருந்தா? ஆமா, அந்த பையில அது இருந்தது. அது நல்லா வேலை செஞ்சதுனால அவர் பொழைச்சிட்டாரு. எல்லாரும் கிராமத்துக்கு போயிட்டாங்க. காபி கலர் பைலியா? அந்த பையில இருக்கிற எல்லாத்தையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. நானும் கூட வரேன்னு சொன்னேன்ல. பகீரா, பல்லு சொன்ன மாதிரி எனக்கு பாசி கிடைக்கல. ஆனா இக்கைக்கு பாம்பு கடிக்கு மருந்து தெரியுமா? அது கிராமத்துல இருக்கு. இப்ப நீ அங்க போக போறியா? ஆமா, நீயும் என் கூட வாய்க்கி. நீதான் எனக்கு அந்த பைய காட்டணும். என்ன, கிராமத்துக்கு போகணுமா? என்னால முடியாது. இங்க பாரு, நீ பயப்படாம போ. இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம். அப்படின்னா சரி. இது மிகப்பெரிய சோகம்தான். இருந்தாலும் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற நம்ம தலைவர் அகிலாவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தி ஆகணும். மௌன
அஞ்சலியா, நான் இன்னும் சாகல. நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன் சக்தியை வீணாக்க கூடாது. மௌக்லி மோக்லி கிராமத்துக்கு போயிருக்கான். என்ன? பாம்பு கடிக்கு மருந்து அங்கதான் கிடைக்குமா? ஆ, அவனை எப்படி நீ தனியா போக விட்ட? அவன் மட்டும் போகல, இக்கியும் அவன் கூட இருக்கா. அந்த மருந்து எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியுமா? அது சரி, ஆனா ஓ பல்லு, அகிலா இறந்து போயிட்டா மோக்லி அந்த இடத்துக்கு போய் தானே ஆகணும். போனா அதுக்கு தான் வழிவகுக்கும். அப்படி நடக்க நான் விட மாட்டேன். பியோனா, நம்ம 2 பேரும் அங்க போய் தான் ஆகணுமா? கண்டிப்பா போகணும். மோக்லி, மோக்லி, யாராவது காப்பாத்துங்க. இக்கி, நீ கத்தி இந்த கிராமத்தை எழுப்பாத. பேசாம வா. யார் அது? கவலைப்படாத நண்பா. மௌக்லி சீக்கிரமா மருந்த கொண்டு வந்துருவான். பயமா இருக்கே. அதோ அங்க இருக்க பாரு, அதே பைதான். என்ன பண்ற கிரம்? என்ன? சீக்கிரம் வா, இக்கி. திருட, திருட, அவனை புடி. இல்ல, கதவை அடைக்காத. யாரோ திருட வந்திருக்கா. விடாதீங்க. புடிங்க. யார் அது? புடிங்க. நம்ம கிராமத்துல திருடுங்க. அது அங்க வர. விடுங்க. அங்க வர. கொண்டு வாங்க. விடாதீங்க. இத பையன் எடுத்துங்க. விடாதீங்க. புடிங்க. பையோனா, நானே தான். என்ன நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கூட்டத்துக்கு புது தலைவர் தான் இப்ப தேவை. அகேலா உயிரோட இருக்கிற வரையும் அது நடக்காது. அவரை காப்பாத்துற மருந்து கூட என்கிட்ட இருக்கு. இது மனுஷங்களுக்கான மருந்து. அதான் அங்க இருக்கா. அவனை தப்பிக்க கூடாது. அந்த மனுஷங்க எப்ப வேணாலும் இங்க வருவாங்க பையோனா. ஆமா, அவங்க வந்தா உன்னை அவங்க கூட கூட்டிட்டு போயிடுவாங்க. நீ எங்க இருக்கணுமோ அங்கேயே போயிடுவ. மனுஷங்க உன்னை பார்த்தா அவங்க உன்னை கண்டிப்பா கொன்னுடுவாங்க. அது நடக்கவே நடக்காது. அவங்க நெருங்கினதோ நான் இங்க இருந்து ஓடி போய். நல்ல வேலை செஞ்ச எக்கி. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வாங்க. அது அவன் போயிட்டான். சரி இக்கி, அந்த மருந்து எப்படி இருக்கும்னு சொல்லு. அது கண்ணாடி மாதிரி ஒரு கூடுக்குள்ள இருந்தது. அது இதுதானா? ஆமா, இதேதான். இது மேல் பகுதியை உடைச்சு அப்படியே காயப்பட்ட இடத்துல ஊத்தணும். என்ன மன்னிச்சிட அகேலா. நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேக்குற? நீ இந்த கூட்டத்துக்கே ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்க. நீ பியோனா மாதிரி தப்பு எதுவும் பண்ணலையே. உதவி தேவைப்படும் போது அவன் ரொம்ப சுயநலமா நடந்துக்கிட்டான். மோகிலிக்கு உதவி பண்ணத்தான் நான் போனேன். என்னது உதவி பண்ண வந்தியா? உன் வேதனை எனக்கு புரியுது. சரியான நேரத்துக்கு என்னால அங்க வர முடியல. நான் நதியில தவறி விழுந்துட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணேன். பையனா, எதுக்கு போய்? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் அந்த மாதிரி செஞ்சது தப்புதான். இனிமே உனக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன். நமக்குள்ள நடந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியமாவே இருக்கட்டும். நாம எல்லாரும் ஒரே குடும்பங்கிறத நீ மறந்துட்டியா மோகிலி? மௌக்லி, ஆமா, இவன் உன்கிட்ட என்ன சொன்னான்? இவனா? இவன் அந்த பையன் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் வைக்க போறானா? நான் சரியா சொன்னா பையனா? ஆமா, சரியா சொன்ன. ஆனா இக்கியும் கூட வருவா. ஏன்னா அவளுக்கு தான் அந்த பையன் எங்க வைக்கணுமோ தெரியும். நீ அதை சரியா வச்சா இல்லையான்னு இக்கி தான் உன்னை பார்த்து சொல்ல போறா. கண்டிப்பா நான் சந்தோஷமா போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி மௌக்லி. அகேலாவுக்கு சீக்கிரமே குணமாயிடும்னு தோணுது. ஆனா ஒரு விஷயம், இனிமே நீ இந்த மாதிரி தனியா போக கூடாது. நல்ல வேளை பியோனோ வந்தது நல்லதா போச்சு. ஆமா, அந்த பையன் எங்க இருந்து கொண்டு வந்திருக்குமோ அங்கேயே கொண்டு போய் வைக்க போனா.